ஒரு எலி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெருச்சாலின்னு வச்சுக்கோங்க. அந்த பெருச்சாலி பண்ற அட்டகாசத்த யாராலயும் தாங்க முடியல. அப்ப அரண்மனையில இருக்க பூனைய இது பண்றப்போ என்னாச்சுன்னா, அது பூனையால பிடிக்க முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா சொல்றாரு, "நம்ம பையன் தான் அ வாள்வீச்சுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ல. பையன்கிட்ட சொல்லுவோம்ன்னு" சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்றாரு. "நீ என்ன பண்றன்னா, அந்த எலிய இது பண்ணிடுற, கொன்னுடுற" அப்படின்னு சொல்லிட்டு. பையன் என்ன பண்றான்னா, "இதெல்லாம் ஒரு வேலையா டாடி? ஜுஜுபி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, வாள எடுத்துட்டு போய் அந்த இடம் ஃபுல்லா அரண்மனை ஃபுல்லா வாள வீசுறாரு. ஆனா பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி அந்த வாள் அந்த எலி மேல படவே இல்ல. அது தப்பிச்சு, தப்பிச்சு, தப்பிச்சு அதோட பொந்துக்கு போயிடுச்சு. ஸோ இளவரசனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இத கேள்விப்பட்ட மகாராஜாவுக்கும் வருத்தமாயிடுச்சு. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற ரகமான பூனையெல்லாம் எடுத்துட்டு வந்து விட்டு பார்க்குறாங்க. எதாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிய புடிக்கவே முடியல. எலி வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போயிட்டே இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரில வர ஜெர்ரி மாரி. ஸோ இப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே புரியல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசனுடைய பணி பணி செய்யக்கூடிய ஒரு பணியாள்ன்னு சொல்லுவாங்க. வேலைக்காரர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, "அ இப்ப நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, நான் என்னோட பூனைய கொண்டு வரட்டுமா?" அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே. உன்னோட பூனைய கொண்டு வான்னு சொல்லிட்டு, அ ஆனா அவரோட மைண்ட்ல என்னன்னா, எல்லாரும் என்னாலயே முடியல. அ எக்ஸ்பர்ட்ன்னு சொல்ற அந்த பூனைகளாலயும் முடியல. பட் என்ன பண்ண முடியும் உன்னால உன்னுடைய பூனையால? சரி ஒரு சான்ஸ் குடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வர சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட பூனைய கொண்டு வந்தாரு. அது பார்க்கறதுக்கே பார்த்தா நோஞ்சானாட்டம் இருக்கு. ரொம்ப வீக்கா தான் இருக்கு. திடீர்னு அத கீழ விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஒரே அ அந்த எலி வர்ற வேகத்துக்கும், இது போய் அத அட்டாக் பண்றதுக்கும் ஒரே கேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிய புடிச்சு கொன்னுடுச்சு. இத பார்த்த உடனே மகாராஜாவுக்கும் ஆச்சரியம், இளவரசனுக்கும் ஆச்சரியம். எப்படி இது? அப்ப அந்த பணியாள் கிட்ட கேட்கறாங்க.